தமிழகத்தில் தஞ்சை, அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுபற்றி தலைவர்கள் தெரிவித்திருக்கும் கருத்துக்களை பார்க்கலாம். மக்களுக்கு செய்திருக்கக்கூடிய அத்துணை நல்ல திட்டங்களையும் எடுத்து வைத்து இந்த அரசுக்கு மீண்டும் ஒரு நற்சான்றிதழ்களை கிடைக்குமாறு மக்களிடத்தில் எடுத்து சொல்வோம். ஏற்கனவே ஆளுங்கட்சி மீண்டும் ஆளுங்கட்சியான வரலாறு இதுவரை நடந்ததே இல்லை. அப்படி ஒரு வரலாற்றை 32 ஆண்டுகளுக்கு பிறகு நிரூபித்து காட்டிய உண்மை. அதான் பட்டுவாடா நடக்குதுன்னு நிறுத்தது யாரு? தேர்தல் கமிஷன். அடுத்த முறை தேர்தல் நடக்கும்போது பட்டுவாடா இல்லாம பார்த்துக்க வேண்டியது தேர்தல் கமிஷனுடைய கடமை. புதுச்சேரி மாநில மக்களுக்கு நாங்க 3.5 மாத காலமாக செய்த பணிகள் அதை முன் வச்சு மக்கள் மத்தியில ஓட்டு கேட்போம். புதுச்சேரி மாநிலத்தினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சி, புதுச்சேரி மாநில மக்களுக்கு பாதுகாப்பு தான் எங்களுடைய பிரச்சாரத்தினுடைய வியூகமா இருக்கும். தமிழகத்தில் தஞ்சாவூர், அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம் ஆகிய 3 தொகுதிகளுக்கும், புதுச்சேரியில் ஒரு தொகுதிக்கும் ஆக 4 தொகுதிகளுக்கு நவம்பர் 19ஆம் தேதி அன்று தேர்தல் நடைபெறும் என தமிழக இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருப்பதை விடுதலை சிறுத்தைகள் வரவேற்கிறது. இந்த தேர்தல் குறித்து மக்கள் நல கூட்டணியில் உள்ள தோழமை கட்சிகளின் தலைவர்களோடு கலந்து பேசி மக்கள் நல கூட்டணி எத்தகைய நிலைப்பாட்டை எடுக்கிறோம் என்பதை விரைவில் அறிவிப்போம்.